نبينا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்பிற்கினிய கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய காலத்தின் தொடர் பயான் நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் 12வது நோன்பை நாம் நோற்றிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்ய போகின்ற அத்தனை இபாதாக்களையும் வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்தருள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்துக்கும் பல பன்மடங்கு கூலிகளை நற்பெயர்களாக அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு, கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, பெருமக்களே, சாலிஹீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருள் நிறைந்த மாதத்தினுடைய மஃபிரத்தினுடைய பகுதியிலே நாம் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கால பகுதியில் அதிகமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒரு மனிதனுடைய அவன் வாழ்க்கையில் செய்த பாவங்கள், தவறுகள், தப்புகளை குறித்து அல்லாஹு தஆலாவிடத்திலே அதிகமாக தௌபாக்களை, இஸ்திக்ஃபார்களை தேடக்கூடிய அற்புதமான கால பின்னணி என்றார்கள் பெருமக்கள். அந்த வகையிலே இந்த காலத்தை தௌபாக்களை கொண்டும் இஸ்திக்ஃபார்களை கொண்டும் அதிகமாக நாம் இந்த நேரங்களில், காலங்களில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் தௌபா கேட்டுக்கொள்ள வேண்டும், பச்சாதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். அருமையான ஸ்ரீதேவிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நேர காலமும் மிகவும் பெருமதியானது, மிகவும் பொன்னானது. ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவினால் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் செய்கின்ற சில தவறுகளினால், அவன் செய்கின்ற சில பாவங்களினால் அவனுக்கான பல பரக்கத்துகளும் பல கிருபைகளும் தடை செய்யப்படும் என்பதனையும் பெருமக்கள் சொல்லுவார்கள். நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சில தவறுகள், நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சில பாவங்கள் வெறுமனே பாவங்களாக மாத்திரம் எழுதப்படாது பெருமக்களே. பாவங்களாக மாத்திரம் எழுதப்படாது. சில பாவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சில பாவங்கள் இருக்கின்றது, உலகத்தில் ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்திற்காக அவனுடைய ரிசுக்கும் தடை செய்யப்படும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசுக்கு தடை செய்யப்படும். நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ பிசினஸ் உடைஞ்சதுனால, பயந்த பேச்சு வார்த்தை அந்த கனெக்ஷன் பேசப்படாததுனால, அல்லது நாங்க காட்டின கல்லு அவனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால அவன் கடந்து போயிட்டான். எங்கட கையில வைக்கிறது சரியாத்தான் இருக்கும், ஆனா ரிசுக்கு தடை செய்யப்படும். காரணம் என்னவென்றால், பெருமக்கள் சொல்வார்கள், நாம செய்கின்ற பாவங்கள், சில தவறுகள் இருக்கின்றது வாழ்க்கையில. அந்த தவறுகளை அவர் செய்வாராக இருந்தால் அவருக்கு வர வேண்டிய அந்த ரிசுக்கை அல்லாஹ் அப்படியே தூக்கி வச்சிடுவான், பின்னால வராது. அந்த ரிசுக்கை அல்லாஹ் தடை செய்வான். சில தவறுகள், சில பாவங்கள் இருக்கின்றது, அவருடைய ஆயுளை குறைக்கும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயுள் குறைஞ்சு போயிடும். 60 வருஷம் வாழ போறாய், 70 வருஷம் வாழ போறியாக இருந்தா நீ செய்யற சில தவறுனால 40 வருஷத்தோட உன் கதை முடிஞ்சிடும். 40 வருஷத்தோட நீ போயிடுவாய். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன யார் இந்த உலகத்திலே சிறந்த மனிதர் என்றார், மன் தால உம்ருஹு ஃபஹஸுன அமலுஹு. யாரு சிறந்தவர்? உலகத்தில தூரமான காலம் கொடுக்கப்பட்டவர் சிறந்தவர். அப்படின்னா வயசு எல்லாம் கூடினவர் சிறந்தவர். வயது எல்லாம் கூடி இருக்கணும். சின்ன வயசுல மௌத்தாகிறது, சின்ன காலங்கள்ல மௌத்தாகிறது, வாழ வேண்டிய காலங்கள்ல மௌத்தாகிறது. இதெல்லாம் பெருமை கிடையாது பெருமக்களே. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் பாலிக அடைந்ததுல இருந்து எத்தனை வருஷ காலத்துக்கு அவரால் இபாதத்து செய்ய முடியும்? ஒரு மனிதன் பாலிக அடைகிறான், ஒரு 15 வயசுல பாலிக அடைகிறானாக இருந்தா 15 வயசுல இருந்தே பெர்ஃபெக்டா அவர் வாழ்ந்திருக்க மாட்டாரு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம்,
படிக்கிறதுக்கு கொஞ்ச காலம், விளையாடுறதுக்கு கொஞ்ச காலம், சாதாரணமா கடந்து போறதுக்கு கொஞ்ச காலம், இப்படின்னு சொல்லி கால நேரங்கள் கரைந்து போய் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 4 வருஷம் அல்லது 5 வருஷம் தான் இபாதத்துக்குன்னு ஒதுக்கி இருப்பாரு. அவ்வளவுதான் இருக்கும். அது ஒரு 50-60 வயசு வாழ்றவங்க அவ்வளவுதான் இருக்கும். தூக்கத்துக்கு கொஞ்ச காலம் கழியும், உடல் தேவைகளுக்கு கொஞ்ச காலம் கழியும், பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு கொஞ்ச காலம் கழியும். ஓடி ஓடியே இருப்பான் மனுஷன். இபாதத்தை அவன் 60 வருஷத்துல சுத்தி கழிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா கூடின ஒரு 3 வருஷம் தான் இபாதத்துக்காக ஒதுக்கி இருப்பான். அது பெர்ஃபெக்டா வாழ்ந்தவர். அந்த கணக்கு ஒரு நீண்ட கணக்கு. அது பின்னால சொல்லித்தார். ஆக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் யார் சிறந்தவன் என்றால் அவனுடைய வயது எல்லை கூடியிருக்கும். ஃபஹசுன அமலுஹு, அமல் அழகாகி இருக்கும். வயது எல்லை கூடும், வயது கூடுகின்ற பொழுது அமல் அழகாகி இருக்கும். நரமுடி கண்டுட்டோம், வயசு போகுது, உடலுடைய சுருக்கங்கள் வீழுது, உடல் தள்ளாடப்படுகுது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உனக்கு நரைமுடி வந்துட்டாலே நீ மௌத்துக்கு ரெடியா இருக்கிறது அடையாளம். நரமுடியை நீ கண்டிட்டேன்னா ஓடாதே, நரைமுடியை கண்டிட்டே நீ சொன்னாலும் கூட நீ பின்வாங்கி தெரியாதே, நீ மௌத்தாக போகிறாய். உனக்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகை நீண்டு விட்டது, நெருங்கி விட்டது என்பதனுடைய அடையாளம் என்பார்கள் பெருமக்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன அந்த நிலையில் உன்னுடைய அமல் அழகாகணும். அமல கூட்டிக்கோ, இபாதத்தை கூட்டிக்கோ. போதும், ஓடினது போதும், நிப்பாட்டு. உலகத்திற்காக, குடும்பத்துக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக ஓடி ஓடி சேமிப்பாய். கடைசியில சேமிச்சு வச்சதை இன்னொருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவான். நீ சேமிச்சு வச்சிருப்பாய், உனக்கென்று எதுவும் இங்கு இல்லை, நாளை மறுமையிலே தான் உனக்கான தீர்மானம் இருக்கும். நீ சேமிச்சு வச்சிருவாய், அதை உன் பிள்ளைகளும் உன் மனைவியும், உன் மனைவிக்கு வார இன்னொரு கணவரும் அனுபவிச்சுட்டு போயிடுவாரு. அதனால வாழ்கின்ற பொழுது அந்த கால நேரத்தை மிக பிரயோஜனமாக கழித்துக்கொள். உனக்கான வாழ்வாதாரம், உனக்கான நேர காலம், உனக்கான வயது எல்லை அது மிகவும் நீண்டது கிடையாது என்பார்கள் பெருமக்கள். மிகவும் நீண்டது கிடையாது. இருக்கிற அந்த ஷார்ட் அந்த பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களை பயன்படுத்திக்கோ. அதனாலதான் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தவிர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் பாவம். அவன் பாவத்தை வாழ்க்கையில், அவன் பாவத்தில் இருந்து அவன் பாதுகாத்து வாழ வேண்டும். பெருமக்களே, நம்ம சரியாக ஒண்ணு விளங்கிக்கணும். என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். சில பாவங்களினால் சில மனிதர்களை அல்லாஹு தஆலா பன்றிகளாக மாற்றி இருக்கிறான். பன்றிகளாக மாறினாங்க. சில பாவங்களினால் அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினான் சில மனிதர்களை. நம்ம நினைச்சிருக்கிறோம், சின்ன பாவம் தானே, சின்ன தவறு தானே, சின்ன தவறு செய்யறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, ஒரு பொய் தானே, ஒரு சின்னதா ஒரு சீட்டிங் தானே. வீட்டுல இருப்பாரு, கால் பண்ணி சொல்லுவாரு, நான் தூரத்துல இருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகிப்பாரு. அவர் நினைச்சுக்குவாரு, சின்ன தவறு தானே, சின்ன பொய் தானே. சின்ன தவறினாலேதான் இபிலீஸ் இழுத்தறியப்பட்டான். சின்ன தவறு தான். அல்லாஹ்க்கு என்ன ஒரே ஒரு விஷயத்தை செய்ய விட்டான். சின்ன தவறினால் இபிலீஸ் இழுத்தறியப்பட்டான். சிறிய ஒரு தவறினாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. சிறியது என்று எதனையும் நம்ம ஏளனமாக கருதிடக்கூடாது. சொல்லுவாங்க, சிறியது என்று அது அமலாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, எதையும் நீங்கள் ஏளனமாக இலக்காரமாக கருதி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, சின்ன விடயம் என்று நீங்கள் எதனையும் ஏளனமாக கருதி விடக்கூடாது. பள்ளியுள்ளுக்கு வாரதுல இருந்து 2 ரக்அத் சுன்னத்து தொழுகிறதுல இருந்து, வுது செஞ்சதுக்கு பின்னால அந்த வுதுவுக்கான துஆவை ஓதுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பெருமதியானது. எத்தனை பேர் நம்ம இதை படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம், எத்தனை தடவை லிசன் பண்ணிக்கிறோம், எத்தனை முறை கேட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வாராரு, பள்ளியுளுக்கு வாராரு, பள்ளியுளுக்கு வாரதுக்கு முன்னால வீட்டுல இருந்து வுது செஞ்சுட்டு வாராரு. சின்ன நன்மை அல்ல, டைம் ஷார்ட் தான். ஆனா வரும் பொழுதெல்லாம் அதற்கான நன்மை பதியப்படும். வீட்டுல இருந்து வுது செஞ்சுட்டு வாராரு, வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது.
அதுக்கு முன்னால ஒருத்தர் உது செய்றாரு, திருப்தியான முறையில உது செய்றாரு. உது செஞ்சு கஅபா கிப்லாவை முன்னோக்கி வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்ததஹ்ஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன், இந்த துஆவை அப்படியே வானத்தை பார்த்து ஓதுறார் ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன அமல் தான் உதுவுக்கு பின்னால நீங்க ஓதுறத வளமையாக்கி இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஓதுறீங்கன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சின்ன அமல் வானத்தை பார்த்து இதை ஓதுறாராக இருந்தால் அந்த மனிதருக்காக சுவர்க்கத்தினுடைய அத்தனை வாயல்களும் திறக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துடைய அத்தனை வாயல்களும் அந்த மனிதருக்காக திறக்கப்படும். அவர் விரும்பிய வாயலினாலே அவர் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும். என்னாமல் பெரிய 40 நாள் 4 மாசம் 4 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுது நன்மையா, அல்லது 4 உம்ரா செஞ்சதுனால கிடைச்ச பாக்கியமா? இல்ல, ஒரு வுதுவை சரியா செஞ்சாரு, சுன்னத்தை பேணி அதனுடைய ஹுஷூ ஹுதுவை பேணி தர்தீபாத்துகளை சரியாக பேணி அந்த வுதுவை அவர் நிறைவேற்றினார். வுதுவை நிறைவேற்றிட்டு வுதுவுக்கு பின்னால துஆ ஓதினார், அவ்வளவுதான். அதனால அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். சொர்க்கத்தினுடைய 7 வாயில்களும் திறக்கப்படுகின்றது. என்ன வாயிலால் அவர் போக வேண்டுமோ அந்த வாயிலால் அவர் போகலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இமாம்கள் சொல்லுவார்கள், துஹ்ஃபாவிலே பதிவு செய்யப்படும், இந்த மனிதர் வுது செய்தார், வுதுவுக்கு பின்னாலே இந்த அஷ்ஹது கலிமாவை ஓதினார், 3 தடவை இன்னா அன்ஸல்னா சூரத்துல் கத்ரை ஓதுவாராக இருந்தால், சூரத்துல் கத்ர் ஒரு முறை ஓதினாராக இருந்தா சுஹதாக்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் அவரை சேர்ப்பான். சுஹதாக்களுடைய பட்டியலிலே 2 முறை ஓதினாராக இருந்தால் சாலிஹீன்களுடைய பட்டியலிலே, சித்தீகீன்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் அவரை சேர்ப்பான். எங்க இருக்குது மார்க்கம்? என்ன படிக்கிறோம், என்ன தெரிஞ்சிருக்கிறோம், நமக்கு என்ன விளங்கியிருக்கிறோம்? எவ்வளவு தூரம் தெரியுமா? காலம் சுருக்கம் சகோதரர்களே, காலம் மிச்சம் சுருக்கம். நீங்க அன்னைக்கு பார்த்த உலகம் அல்ல நீங்க இப்ப பார்க்கிற உலகம். இனி இருக்க இருக்க உலகம் பயங்கரமாக மாறும், பிரச்சனைகள் கூடும், எங்கு பார்த்தாலும் ஓலங்கள் தான், சத்தங்கள் அதிகரிக்கும். அங்குதானே இருக்குது, இங்க இல்லைங்கிறது அல்ல. எல்லாம் சுற்றி வரையும் வந்து நிற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்குள் தான். பயங்கரமான கட்டம், 3ஆம் உலகப் போருக்கான தயார் நிலை. எத்தனையோ ஆய்வாளர்கள் அடிக்கடி ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கால நேரம் சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. கியாமத்துக்கான நெருக்கம், கியாமத்து வருவதற்கான அடையாளம், கியாமத்திற்கான அத்தனையும் இன்று உலகத்திற்கான விடிவு, இன்று உலகத்திற்கான ஆரம்ப கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. முழு உலகமும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உலக சாம்ராஜ்யம் அழியும். எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? நாட்கள் கடக்க கடக்க பயங்கரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. காலம் சுருக்கம். சின்ன இபாதத்தை செஞ்சு பெரிய அமல்களை சம்பாதிச்சுக்குங்க. இபாதத்தை செய்யறதுக்கும் இப்ப நேரம் இல்ல. 12வது நோம்பு நாங்க பிடிச்சிட்டோம், 12 நாள் போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 12 ஜுஸ் ஓதினோமா, 12 ஜுஸ் ஓதிருப்போமா, 12 யாசீனாவது ஓதிருப்போமா? சரி, குர்ஆன் தான் ஓதல. நான் நேத்து கூட சொன்னேன், 3 முறை குல் சூராவை ஓதினா ஒரு குர்ஆன் ஓதின நன்மை. எத்தனை முறை யாரு ஓதினோம்? 3 முறை குல் சூராவை ஓதினா ஒரு குர்ஆன் ஓதிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். எத்தனை முறை ஓதிருப்போம்? அப்ப ஸ்ரீதேவிகளை நம்ம யோசிக்கணும். நேர காலம் சுருக்கம். புத்திசாலி யாரு தெரியுமா? புத்தி உள்ளவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்திசாலி கால நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் தான். ஏன்னா இப்ப உள்ள பிஸி ஷெட்யூலுக்கு 24 ஹவர்ஸ் பள்ளிகளுக்கு இருக்கேலா, 24 ஹவர்ஸ். நாங்க முதல் காலத்துல கால நேரத்துல நிறைய பரக்கத்து இருந்துச்சு. லுஹரை தொழுதுட்டு குர்ஆன் எடுக்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னா ஒரு 3-4 ஜுஸ் ஓதுற நேரத்துக்கு தான் அஸ்ர் டைம் வரும். இப்ப 2 ஜுஸ் இல்ல, ஒரு ஜுஸ் ஓதுற நேரத்துக்கு அஸ்ர் டைம் வந்துருது. நேர காலம் சுருங்கிருச்சு. அப்ப இந்த நேரத்துக்கு ஷார்ட்டாக நிறைய இபாதத்துகள் இருக்குது. அதை தெரிஞ்சாதான் எங்களுக்கு நிறைய அமல்களை சம்பாதிக்கலாம். அல் கையிசு மன் தான நஃப்ஸுஹு வ அமில லிமா பஅதல் மௌத் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புத்திசாலி யாரு? ஓடி ஓடி சேர்க்கிறவன் நல்ல புத்திசாலி.
உலகத்துக்காக உலகத்தை பார்க்கிறவன் நல்ல புத்திசாலி. யார் புத்திசாலி தெரியுமா? அவனுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறவன். நோம்பு காலத்துல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தந்துட்டான உன் பேரை எழுதிட்டாங்கிறது அடையாளம். பயன்படுத்திக்கோ, பாக்கியம் விட்டுருக்கோ. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துபவன் தான் புத்திசாலி. அப்ப பெருமக்கள் சொல்வார்கள், என்ன உது செய்தார், உது செஞ்சு அந்த சுன்னத்தான துஆவை ஓதினார், ஓதி முடிச்சிட்டு 3 தடவை சூரத்துல் கத்ரை ஓதுறாரு. முதலாவது தடவை ஓதுறாரு, அல்லாஹ் சுஹதாக்களுடைய பட்டியலில் அவரை சேர்ப்பான். ஷஹீதாகல, ஆனா அல்லாஹ் சுஹதாக்களுடைய பட்டியலில் அவரை சேர்ப்பான். அவர் ஷஹீதாகல, உலகத்துல இருக்கிறாரு, எந்த யுத்தத்திலும் அவர் கலந்து கொள்ளல, அல்லாஹ் ரசூலுக்காக அவர் எந்த போர்க்களத்திற்கும் போகல. ஆனாலும் அல்லாஹ் அவருடைய பெயரை இந்த சூறாவை ஓதிய பரக்கத்தினாலே சேர்ப்பான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். 2 தடவை ஓதுறாரு, சித்திகீன்களுடைய பட்டியலிலே சேர்ப்பான். சித்திகீன்கள் என்றால் உலகத்திலே வாய்மை நேர்மை தவறாமல் வாழ்ந்த மக்கள். 3 தடவை ஒருத்தர் ஓதுறார். இன்னான் சன்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் 3 தடவை ஒருத்தர் ஓதுறாராக இருந்தால் துஹ்ஃபத்துல் முர்சலீன்ல பெருமக்கள் சொல்வார்கள், என்ன தெரியுமா? நபிமார்களுடைய அந்த அந்த சுஹபத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை சேர்ப்பானாம். சின்னாமல் புரிஞ்சுக்கொள்வோம். நேர காலம் மிக குறைவு, இபாதத்துக்கான தேவை நிறைய இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி வுதுவுக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதுறது, இதுவும் நிறைய பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும். வுதுவுக்கு பின்னால பாங்கு துஆ ஓதுறது, இதுவும் நிறைய அருள்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, ஆக வுதுவுக்கு பின்னாலே இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தினாலே நிறைய இபாதத்துகள் செய்த நன்மை, பரக்கத்துகள் செய்த நன்மை, கிருபைகள் செய்த நன்மை எங்களுக்கு கிடைக்குது. அப்படியே பள்ளியுளுக்கு வாராரு, லுஹருடைய வக்தா இருக்குது, வந்தாரு, நேரம் இருக்குது, 2 ரக்அத் தொழுகிறாரு. லுஹருக்கு முன்னாலே சுன்னத்தாக இருக்கக்கூடிய 2 ரக்அத் 4 ரக்அத் தொழுகிறார் ஒரு மனிதர். நல்லா விளங்குங்க. லுஹருக்கு முன்பின் 4 சுன்னத்தாக 4 ரக்அத்துகளை ஒருத்தர் தொழுவாராக இருந்தால் அவருக்கு நன்மை என்ன தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். எத்தனை தெரிஞ்சிருக்கிறோம்? ரமலானில் நம்ம தொழுதா சாதாரணமான காலங்கள்ல தான் அந்த நன்மை அப்படி கிடைக்குது. ரமலானுடைய காலங்கள்ல தொழும் பொழுது அதுக்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கப்படுகின்றது பெருமக்களே. அப்ப லுஹருக்கு முன்னால முன்பின் சுன்னத்துகள் 4 தொழும் பொழுது தஹஜ்ஜத் தொழுதால் என்ன நன்மையும் என்ன பாக்கியமும் அவருக்கு கிடைக்குதோ அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை, அந்த நன்மையை கொடுக்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரு அசருக்கு வாராரு, அசருக்கு நேரம் இருக்குது, பாங்கு சொல்லி இருக்குது, அசருக்கு முன்னால 4 ரக்அத் சுன்னத்து தொழுவது, அசருக்கு முன்னால 4 ரக்அத் சுன்னத்து தொழுவது, இத ஒருவர் தொழுவாராக இருந்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. துஆ கிடைச்சிடும், எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கிடைச்சிடும். சின்ன அமல் தான், நேரம் சுருக்கம், ஆனால் பெரிய நன்மையை நாம் கொள்ளையடித்துக் கொண்டோம். ஸ்ரீதேவிகளே, நீங்க விளங்கிக் கொள்ளணும், உலகத்தில பெரும் பெரும் வலிமார்களாக, குத்துபுமார்களாக, இறை நேசர்களாக, மிக பெரிய தரஜாவில் உயர்ந்த மக்கள் எல்லோரும் பெரிய பெரிய அமல்களை செய்துட்டு உயரல, சின்ன அமலை செஞ்சாங்க, அதை இஹ்லாஸாக செஞ்சாங்க. சின்ன அமலு அதை இஹ்லாஸாக பரிசுத்தமாக செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக செய்தார்கள். அதன் வழியாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பெயரையும் கண்ணியத்தையும் உயர்த்தினான். அப்ப நேர காலம் என்கிறது அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு கிருபை, மிகப்பெரிய ஒரு பரக்கத்து. நான் நேற்று கூட சொன்னேன், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கப்படுகின்ற 2 சூறாக்களை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. கபருடைய வேதனையில் இருந்து அது பாதுகாக்கும் அந்த 2 சூறாக்கள். இந்த மனிதரே மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில சஜிதாவையும் சூரத்துல் முல்கையும் ஓதுவதை வளமையாக்கிக் கொள்வாரோ வாழ்க்கையில, சஜிதாவையும் சூரத்துல் முல்கையும் ஓதுவதை வளமையாக்கிக் கொள்வாரோ, அந்த 2 சூறாக்களும் கபரில் அவருக்கு பாதுகாப்பாக அமையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் முல்க் தலைக்கு வரும், சஜிதா காலுக்கு வரும். இந்த 2 சூறாக்களும் முன்கர் நகீர் அலைஹிம் ஸலாத்தினுடைய
கேள்வி கணக்கில் இருந்து அந்த ஜனாசாவை பாதுகாக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம கேட்கிறது மட்டுமல்ல எங்க கடமை, கேட்டதை பின்பற்றுறதுதான் கடமை. கேட்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு ஒரு விஷயமும் கடமை அல்ல சகோதரர்களே. நம்ம ஒரு விஷயத்தை செவிமடுக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு அதை பத்தி கேர் இல்ல. செவிமடுத்துட்டோமா, கேட்டுட்டோமா, அது எங்களுக்கு ஃபர்து மாதிரி நம்ம கட்டாயம் செய்யணும். அதை கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா கேட்டுட்டோம், அந்த அமல் செய்த விஷயத்தை கேட்டுட்டோம், செவிமடுத்துட்டோம், ஒரு நாளாவது வாழ்க்கையில செஞ்சியான்னு அல்லாஹ் கேட்பான். லன் தஸூலா கதமா அப்துன் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஆ. 4 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாத வரையிலும் நீங்கள் அந்த நாளை மறுமையில் உங்களுடைய கால் பாதங்கள் சிறிதும் நகராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ என்ன செஞ்சாய்? 50 வருஷம் வாழ்ந்தியே, 60 வருஷம் வாழ்ந்தியே, 70 வருஷம் வாழ்ந்தியே, 80 வருஷம் வாழ்ந்தியே, ஏன் 100 வருஷம் 100 செஞ்சுரி போட்டுட்டே நீ என்ன செஞ்சாய்? எப்படி வாழ்ந்தாய்? கேள்வி வரும். அதுல ஸ்பெஷலான கேள்வி, வான் ஷபாபிஹி ஃபீமா புலாஹு, உனக்கு தந்த அந்த யங்ஸ்டர் காலம், இளமை பருவத்தை என்ன செஞ்சாய்? வாழ்க்கை ஒரு கேள்வி, வாழ்க்கையில் வந்த அந்த இளமை பருவம் ஒரு கேள்வி. அதை ஸ்பெஷலா அல்லாஹ் கேட்பான். கடந்து போனவங்க அதுக்கான கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய மக்கள் அந்த இளமை பருவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் விசேடமாக கேள்வி கேட்பான். என்ன செஞ்சாய்? எப்படி நடந்தாய்? எப்படி அது கழிந்தது? என்ன முறையில் அது கழிந்தது? எனக்கு விருப்பமான முறையில் கழிந்ததா? உன் நப்சானியத்தோடு நீ அதை கழித்துக் கொண்டாயா? அல்லாஹ் கேட்பான். பெருமக்களே, எங்கிருந்து உனக்கு பொருளாதாரம் வந்தது? அந்த பொருளாதாரத்தை எங்கிருந்து நீ செலவழித்தாய்? அல்லாஹ் இந்த கேள்வியை 3வது கேட்பான். எங்கிருந்து பொருளாதாரம் உனக்கு கிடைச்சிச்சு? இன்னைக்கு நீ மல்டி மில்லியனரா இருக்கிறியே, பெருங்கொண்ட சொத்துக்களோட நீ இருக்கிறிய, சொத்து சுகங்களோட, ஆடம்பரமான வாழ்க்கையோட, காரு பங்களா வாகனம்னு சொல்லி லக்ஸரி லைஃபோட நீ வாழ்றிய. யாரு தந்தா உனக்கு? இத எங்க இருந்து கிடைச்சிச்சு உனக்கு? கொள்ளையடிச்சியா? ஏமாத்தி புடுங்கினியா? ஏழைகள்ற சொத்தை அபகரிச்சியா? அனாதைகள்ற சொத்தை அபகரிச்சியா? அல்லது நீ கஷ்டப்பட்டு உழைச்சியா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா பரவாயில்ல. அல்லாஹ் கேட்பான் அடுத்த கேள்வி. சரி, அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சேன். அப்படியா? அப்ப உழைச்சத்தை நீ என்ன செஞ்சாய்? இந்த கேள்வி வரும். லேசல்ல சகோதரர்களே, உலகத்துல வாழ்றதுங்கிறது லேசல்ல. இந்த வாழ்ந்துட்டு நாம் அங்க போறது என்கிறதும் லேசல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மிக திறம்பட பதில்களை நாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்து தான் ஆகணும். எங்கிருந்து பொருளாதாரம் வந்தது? 1 ரூபாயா இருந்தாலும் நம்ம கணக்கு காட்டணும். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நினைக்க போகும்போது மனுஷனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கும், ஒரு சதத்துக்கும் நாம ரப்பு கிட்ட வந்து அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை நாம சரியாக கொடுக்கிறதுக்கான நேரத்தில் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அதனாலதான் சொல்லுவாங்க, கியாமத்தினுடைய ஒரு நாள் என்பது, ஆகிராவுல கியாமத்தினுடைய ஒரு நாள் என்பது உலகத்திலே 500 வருடங்களுக்கும் மேலானது. இப்ப விளங்குதா? ஏன் அவ்வளவு தூரம் நீண்டிருக்கு விளங்குதா? 60 வருஷம் 70 வருஷம் அவர் வாழ்றாருன்னா செகண்ட் கணக்கும் அவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். யோசிச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யணும். அல்லாஹ் இதை கேட்பான், பொருளாதாரத்தை கேட்பான். எதை கற்றுக்கொண்டாய் உலகத்திலே? அடுத்த கேள்வி, எதை கற்றுக்கொண்டாய்? அந்த கற்றதை கொண்டு என்ன அமல் செய்தாய்? படிச்சியே, தெரிஞ்சு கொண்டியே, என்ன அமல் செய்தாய்? சும்மா காதுக்கு கேட்கறதுக்காகவும், உன் டைம் பாஸ் பண்றதுக்காகவும், அல்லது நேர காலம் இருக்குதுங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்து இருந்தியா? அல்லது அதை வைத்து நீ அமல் செய்தாயா? இந்த கேள்வியும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான். சகோதரர்களே, நம்ம பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும், தவறுகளை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் மிக பயங்கரமானது. ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார்கள் தேட வேண்டும், ஒவ்வொரு நாளும் தௌபாக்கள் தேட வேண்டும். இந்த உலகத்துல யாரும் பாவம் செய்யாதவங்க கிடையாது. ஆதமுடைய மக்கள்கள் பைனல் ஹத்இ வன் நிஸ்யான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மக்கள்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவத்துக்கும்
மறதிக்கு மத்தியில தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். தௌபா செய், இஸ்திக்பார் செய், பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அதிகமாக இஸ்திக்பார்கள் தேடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். சுப்ஹானல்லாஹ். மஅசூமீனான ஹபீபு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு நாளைக்கு 70 தடவை என் ரப்பிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னாங்க. அவங்க தேடணுங்கிற அவசியம் இருக்குதா? அவங்க பாவத்துக்கு மன்னிப்பு தேடணுமா? அப்ப நாங்க எப்படி தேடணும் சகோதரர்களே? நாங்க எப்படி தேடணும்? அப்ப சின்ன அமல்கள் நம்ம லேசா கடந்து போயிடக்கூடாது. உது செய்யறதுல இருந்து, சின்ன சின்ன ஔராதுகள் ஓதுறதுல இருந்து, பள்ளியுளுக்கு வந்து சுன்னத்தான அமல்கள் நிறைவேற்றுறதுல இருந்து, ஒவ்வொரு அமல்களும் பெருமதியானது. பர்து தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால ஓடிடாதீங்க. பர்து தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால அந்த இடத்துல உட்கார்ந்து குல் சூறாக்கள் 3 முறை ஓதுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபலக், நாஸ் இந்த சூறாக்களை ஓதுங்க. ஆயத்துல் குர்ஸ பரிபூரணமாக ஓதுங்க. எந்த ஒரு மனிதர் தொழுகைக்கு பின்னாலே ஆயத்துல் குர்ஸை இப்படி வளமையாக ஓதி வருவாரோ, ஹதீஸ் வருகிறது, எல்லாம் இருக்குதுதான். லைஃப்ல இது பிராக்டிகலா இருக்குங்கிறது நாம யோசிக்கணும். வளமையாக சொல்லித்தார விஷயங்கள் தான். ஆயத்துல் குர்ஸ ஒரு மனிதர் கண்டினியூவாக தொடர்ச்சியாக ஓதி வருவாராக இருந்தால், பெருமக்கள் சொல்வார்கள் என்ன தெரியுமா, மௌத்துக்கும் அவருக்கும் இடையில் மாத்திரம்தான் அல்லாஹ் திரையை போடுவான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அப்படி அது பிடிக்கும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஆயத்துல் குர்ஸ ஒருத்தர் தொடர்ச்சியாக ஓதிட்டே இருக்கிறாருன்னா அது அவரை அல்லாஹ்வை சென்றடையக்கூடிய வழி மௌத்து மட்டும்தான் தடையாக இருக்கும். அதுக்கு பின்னால் அவர் நேரடியாக இறைவனை போய் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றானா. ஆயத்துல் குர்ஸ் ஓதி முடிச்சாரு, அப்படியே அதே இடத்துல உட்கார்ந்து திக்ர் செய்றாரு, தஸ்பீஹாத்துகள் ஓதுறாரு. 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லது 33 தடவை அல்லாஹ் அக்பர்னு சொன்னாரு. ஒவ்வொரு தடவைக்கும் சஹீஹான ரிவாயத்து தான், கட்டுக்கதை அல்ல. ஒவ்வொரு தடவைக்கும் பர்து தொழுகைக்கு பின்னால நீங்க செய்யற ஒவ்வொரு தஸ்பீஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படும் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மரம் உங்களோட பேர்ல அது பதிவு செய்யப்படும். யோசிச்சு பாருங்க. 60 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் நான் வாழ்றேன். சரி, 25 வருஷத்தை ஒதுக்கிடுவோம். 25 வருஷம் போகட்டுமே. சரி, 30 வருஷம் தான் போகட்டுமே. ஒரு 30 வருஷத்தையாவது இபாதத்துல ஃபுல்லா நம்ம செஞ்சிருப்போமா? அப்படி யாரும் செய்யல. இருந்தாலும் ஒரு 30 வருஷம் வச்சாலும் கூட எத்தனை ஆயிரம், எத்தனை கோடி, எத்தனை பில்லியன் தடவை நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருப்போம். அப்ப ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அவருடைய பேரிலே ஒரு லேண்ட் வரும். லேண்ட், ஒரு காணியா அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மரம் நடப்படும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மரம் நடப்படும். அல்லாஹ் அக்பர், ஒரு மரம் நடப்படும். ஒவ்வொரு நாள் தொழுகையில லுஹருக்கு பின்னால 99 தடவை நீங்க சொல்றீங்கன்னா உங்க பேர்ல 99 மரம் நடப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 34 ஆக்குறதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி அத 100ஆக மாத்தினார்னு சொன்னா கடல் நுரையளவு அவர் பாவம் செய்திருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சின்ன அமல், சின்ன அமல். இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் வாழ்க்கையில. சகோதரர்களே, ஸ்ரீதேவிகளே, நன்மையான சின்ன சின்ன காரியங்கள், சின்ன இபாதத்துகள், சின்ன வணக்கங்கள் என்று சொல்லி எதுவும் சிறியது அல்ல. இந்த உலகத்திலே எதுவும் சிறியது அல்ல. ஸலவாத்துகள் ஓதுவதில் இருந்து, திக்ருகள் ஓதுவதில் இருந்து, இஸ்திக்ஃபார்கள் செய்வதில் இருந்து. நேற்று இரவு கூட நான் ஞாபகப்படுத்தினேன். ஒரு சஹாபி முஆவியா இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான சஹாபி தான். அந்த சஹாபியினுடைய ஜனாசாவுக்கு 70,000 மலாய்க்கத்துமார்கள் பிராண்ட் நியூவா அல்லாஹ் இறக்கி வச்சான் பூமிக்கு. 70,000 மலக்குமாறு. என்ன அமல் செஞ்ச அந்த சஹாபி? அவ்வளவு எக்ஸப்ட் ஆகிறதுக்கு என்ன அமல் அல்லாஹ் கிட்ட அவங்க செஞ்சா? சிறியதா ஒரு அமல் தான் செஞ்சிருந்தாங்க, அதை தொடர்ச்சியாக செஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் தாலாவுக்கு பிடிச்ச அமல் என்ன தெரியுமா? நீங்க நல்லா விளங்கணும். அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமான அமல் என்ன தெரியுமா? ஒரே அடியில 1000 ஸலவாத் அடிக்கிறதா.
ஒரே அடியில 2000 தடவை திக்ரு செய்யறதா, ஒரே அடியில 100 குர்ஆன முடிக்கிறதா, அல்லது ஒரே அடியில 1000 தடவை 2000 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுறதா? இல்ல சகோதரர்களே. அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் அத்வமுஹா, தொடர்ச்சியாக செஞ்சு வார அமல், கண்டினியூவா செஞ்சு வார அமல். கல்ல ஒரு சுபஹானல்லாஹ்வா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அதான் வேணும். புரியுதா? ஒரே அடிக்கு ஜோஸாவி அடிக்கிறது அல்ல, அது ஜோஸ்ல செய்றீங்க. இபாதத்து இஷ்கில செய்யல. இஷ்கில செய்யறதுக்கும் ஜோஸ்ல செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கேட்டத்தோட போய் ஹாபான் அடிக்கிறது அல்ல, தொடர்ச்சியாக செய்றாரு. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில் திரை, இறைவனுக்கும் அவருக்கும் இடையில் மறைவு. ரப்புக்காக செய்கின்றார், ரப்புக்காக செய்கின்றார், ஒவ்வொரு நாளும் செய்கின்றார். அது அவனுக்கும் அவருக்கும் தான் தெரியும். இந்த அமல வாழ்க்கையில கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கொள்ளணும். எனக்கு சில அமல் ஹாஸா இருக்கணும், எனக்கு மட்டும்தான் அது தெரியணும், என் ரப்புக்கு மட்டும்தான் அது தெரியணும். என் பொஞ்சாதிக்கு கூட தெரியக்கூடா, என் பிள்ளைங்களுக்கு கூட தெரியக்கூடா. அப்படி அமல் இருக்க வேண்டிய நம்ம கையில. அது ஒரு மிகப்பெரிய சர்வ கலைகள் கொண்ட ஆயுதம். அது நமக்கு ஒரு எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு உதவும். அது நமக்கு அப்படி ஒரு அமல் வேணும் சகோதரர்களே. அப்படி சதக்கா வேணும், அப்படி நன்மையான காரியம் வேணும். உலகத்துக்காக காட்டி காட்டி செய்யறதுக்கு பேர் அல்ல சதக்கா. உங்களுக்கு ஹாஸா வைங்க. கொடுக்கிறதும் எங்க போகுதுன்னு தெரியக்கூடாது, ஆனா போற இடம் சரியா போகணும். கொடுக்கிறவரும் எங்க போகுதுன்னு தெரியக்கூடா, எடுக்கிறவரும் யாரு தாரன்னு தெரியக்கூடா, ஆனா சரியா போய் சேரணும் அந்த இடம். அப்படி வச்சுக்கொள்ளுங்க. தூய்மையா இருக்கும் கல்பு, கல்பு இஹ்லாஸா இருக்கும், பெருமை வராது. ஏன்னா ஒருத்தனுக்கு நான் உதவி செஞ்சுட்டு அவனை பாக்குற நேரம் எல்லாம் சைத்தான் குத்திக்கிட்டே இருப்பான். உதவி செஞ்சியே இந்தா போறாரு, உதவி செஞ்சியே இந்த போறாரு. அவனுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணினேனே, இந்த வார்த்தையை தான் சைத்தான் எதிர்பார்ப்பான். சதகாக்கள்ல மிக பிரயோஜனமான சதகா அது. அப்ப அவங்க எல்லாம் எங்களுக்கு வேணும். அந்த இபாதத்துகள், அந்த வணக்க வழிபாடுகள், அந்த சேர்க்கை நாங்க கட்டாயம் பின்பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதைத்தான் பெருமக்கள் சொல்வார்கள், இந்த நன்மையான சின்ன சின்ன காரியங்கள், இந்த இபாதாக்கள், இந்த வணக்க வழிபாடுகள், அதிலேயும் விசேடமாக அப்ப இந்த முஆவியா இப்னு முஆவியாங்கிற அந்த சஹாபி 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு போற நேரத்துல கட்ட விரல அப்படியே குத்திக்கிட்டு தான் நடந்து போனாங்களாம். கட்ட விரலால் நடந்து போனாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லதா வித்தியாசமா இருக்குது என்ன? இல்ல போக முடியல, நடந்து போக முடியல, அவ்வளவு கிரௌடா இருக்குது. என்ன மனுஷ கூட்டமா? இல்லை, மலக்குமார்களுடைய கூட்டம். அவ்வளவு பெரிய கிரௌடோட இருக்கிறாங்க. அப்ப ஏன் யார சூழலா, எதுக்காக இந்த சஹாபிக்கு இவ்வளவு ஒரு கிருபை என்று கேட்ட நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆவியா இப்னு முஆவியா என்கின்ற இந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா 70,000 மலாயிக்கத்துமார்களை நேரடியாக வானத்தில் இருந்து இறக்கி அந்த சஹாபிக்கு அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, அந்த மலக்குமார்களுடைய துஆவை கொடுத்து, அவரை முசாபஹா செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏன் கொடுத்தான் என்று சொன்னால், அவர் சூரத்துல் இஹ்லாஸை அதிகமாக விரும்பினார். குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகமாக நேசித்தார். எங்கு சென்றாலும் அந்த சூராவை ஓதுவார். படுக்கும் பொழுதும் ஓதுவார், இருக்கும் பொழுதும் ஓதுவார், நிற்கும் பொழுதும் ஓதுவார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சூரத்துல் இஹ்லாஸை அவர் தொடர்ச்சியாக ஓதி வந்தார் வாழ்க்கையிலே. அந்த நேரத்தில் செய்யற அமல் அல்ல, தொடர்ச்சியாக செஞ்சு வரணும் அந்த அமல். அதுதான் சொல்றோம், சின்ன அமலா இருந்தாலும் சிறிய அமலா இருந்தாலும் சகோதரர்களே, வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தருவானாக இருந்தா அந்த அமல் எங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸெப்ட் உள்ளதாக, ஒரு பொருந்திக் கொள்ளப்பட்ட அமலாக எங்களுக்கு மாறும். சின்ன காலங்கள்ல 10 வயசு 9 வயசுல நாங்க மதரசாவுக்கு போனோம். அந்த காலங்கள்ல எங்களுடைய உஸ்தாதுமார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்யட்டுமாக, எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சில வழிமுறைகளை காட்டி தந்தார்கள். அந்த சின்ன காலத்திலே சொல்லி தந்தாங்க. மகரிபுக்கு பின்னால ஸலாத்துல் ஷுக்ர் தொழுகிறது,
மகரிபுக்கு பின்னால இந்த சூரத்துல் முல்கு, சூரத்துல் சஜிதாவை ஓதுறது, ஆயத்துல் குர்சி ஓதுறது, அதே மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை ஓதுறது. நாங்க விளங்கி கொள்ளணும், அஸ்மாவுல் ஹுஸ்னா எத்தனை பேருக்கு பாடம்? புள்ளைக்கு பாடமா இல்லையான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான், உனக்கு பாடமானு தான் கேட்பான். மദ്രസാக்கல்ல புள்ளைக்கு பாடமான அல்லாஹ் கேட்கறது இல்ல, உனக்கு பாடமா, நீ பாடமாக்கினியா? 99 திருநாமம் அஸ்மாவுல் ஹுஸ்னா. எந்த மனிதர் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாடமாக்கி மனநமிட்டு கல்வில் சுமந்து கொள்வாரோ அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்காகவே அல்லாஹ் அவரை மன்னிப்பான்னு ஹதீஸ் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கிற விஷயங்கள். அப்ப எங்களோட உஸ்தாத்மாரு அந்த காலங்கள்ல எங்களுக்கு சொல்லி தந்த அந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்ஹம்துலில்லாஹ் இது 35 36 வயசை தாண்டியும் கூட அந்த வயசுல இருந்து நாங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் விட முடியாம இருக்குது. அது கண்டினியூவா வந்துகிட்டே இருக்குது, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. வர முடியல, ஆசைப்பட்டாலும் முடியலாது. ஒரு பயணம் போனாலும் அது ஒட்டோவா நாம ஓதிப்படும். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருவான். தொடர்ச்சியாக செய்யுங்கள், தொடர்ச்சியாக செய்யுங்கள் சகோதரர்களே. சின்ன அமல் என்று சொல்லி நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அடிக்கடி உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரிதான் தூங்க போறதுக்கு முன்னால வுதுவ செஞ்சுட்டு தூங்குங்க. அன்னைக்கு நாள் முழுவதும் இபாதத்து செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தூங்கத்தான் போனீங்க, தூக்கம் கூட இபாதத்தாக மாறும், தூக்கம் கூட இபாதத்தாக மாறும். தூங்க போறதுக்கு முன்னால வுது செஞ்சுட்டு ஆயத்துல் குர்சி குல் சூராக்களை ஓதி உடம்புல தேய்ச்சிட்டு வுதுவோட தூங்கிட்டீங்களாக இருந்தால் கண் விழிக்கின்ற வரையிலும் மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால அல்லாஹு தஆலா இந்த நன்மையான காரியங்களை செவிமடுக்கிறதோட இல்லாம அதை வாழ்க்கையில பிராக்டிக்கலாக அதிகமாக நம்ம பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ